நான் குதார், அல்லாஹ்வின் அத்தாட்சியை கொன்றவன். மக்களே, நான் பேசுவது ஒரு நபியாக அல்ல, ஒரு நீதிபதியாக அல்ல. நான் பேசுவது ஒரு சமூகத்தை அழிவுக்கு இட்ட ஒரு மனிதனாக. நான் யார் தெரியுமா? நான் குதார் பின் சாலிஃப். ஒரு காலத்தில் இந்த பள்ளத்தாக்கு என் குரலை கேட்டது. இந்த மக்கள் என் விரலை பார்த்து நடுங்கினார்கள். ஏனென்றால் அதிகாரம் என் கையில் இருந்தது. ஒரு நாள் ஒரு மனிதர் வந்தார்கள். அவர் அரசன் அல்ல, அவர் படையுடன் வரவில்லை, அவர் ஆயுதம் எதுவும் எடுத்து வரவில்லை. அவர்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர் எங்களிடம் அமைதியாக சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் கட்டளை, அவனை மட்டும் வணங்குங்கள், அந்நியாயத்தை விட்டு விடுங்கள். மக்களே, அந்த வார்த்தைகள் என் அதிகாரத்திற்கு சவாலாக தோன்றின. பின்னர் ஒரு அத்தாட்சி வந்தது. ஒரு ஒட்டகம். அது சாதாரண ஒட்டகம் அல்ல, அது அல்லாஹ்வின் ஒட்டகம். அதற்காக நீர் ஒதுக்கப்பட்டது, அதற்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்டது. மக்களே, ஒரு மிருகத்தின் மூலம் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்றால் அது என் அகங்காரத்திற்கு பொறுக்க முடியாத ஒன்று. நான் மக்களை சுற்றி திரட்டினேன். இதை ஏற்றுக்கொண்டால் நாம் அடிமைகளாகி விடுவோம் என்று சொன்னேன். அவர்கள் பயந்தார்கள், ஆனால் என் வார்த்தைகளை நம்பினார்கள். அந்த நாளில் நான் தான் முன்னால் நின்றேன், நான் தான் முடிவு எடுத்தேன். அல்லாஹ்வின் ஒட்டகம் வீழ்ந்தது. மக்களே, அந்த நொடியிலேயே நாங்கள் அழிவை தேர்ந்தெடுத்தோம். பின்னர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்களை நோக்கி சொன்னார்கள், 3 நாட்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தீர்ப்பு. நான் மீண்டும் சிரித்தேன். நாளையா அல்லது மறுநாளையா என்று கேலி செய்தேன். முதல் நாள் முகங்கள் மாறின, 2ஆம் நாள் பயம் வந்தது, 3ஆம் நாள் வானம் கத்தினது, பூமி அதிர்ந்தது. என் அதிகாரம் என்னை காப்பாற்றவில்லை, என் வலிமை என்னை தூக்கவில்லை. மக்களே, நான் தான் ஒட்டகத்தை கொன்றேன், ஆனால் மக்கள் மௌனமாக இருந்தார்கள். அதனால்தான் அழிவு ஒரு மனிதனுக்கல்ல, ஒரு சமூகத்துக்கே வந்தது. இன்று நான் பேசுவது என் பெருமைக்காக அல்ல, ஒரு எச்சரிக்கை. மக்களே, நீங்கள் குதாராக வேண்டாம். அல்லாஹ்வின் அத்தாட்சியை கேலி செய்யாதீர்கள், அந்நியாயத்திற்கு மௌனம் காட்டாதீர்கள். ஏனென்றால் அத்தாட்சியை கொன்றவன் மட்டுமல்ல, அதை ஆதரித்தவர்களும் அழிவின் பங்காளிகள். இது ஒரு மனிதனின் குரல் அல்ல, அல்லாஹ்வின் அத்தாட்சியை அவமதித்தவர்கள்